இந்த 2 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டுறது ஒரு தப்பாவே அவருக்கு தெரியல. ஓசி காசுல அரசாங்கத்து செலவுல மனைவியை கூட்டுட்டு வெளிநாடா சுத்துறோமே. நான் சிம்பிளா கேட்கிறேன் தம்பி. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முறையாக முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காக சுற்றுப்பயணம் போகணும்னு முடிவெடுக்கிறீங்க. செக்ரட்டரிஸை கூட்டு போறீங்க, அல்வா அதிகாரியை கூட்டு போறீங்க, தப்பு இல்லை. மகன், மருமக, பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், நண்டு சிண்டெல்லாம் கூட்டுக்கிட்டு ஒரு விமானம் பூரா 100 பேரை கூட்டுக்கிட்டு போனா இந்த ஊர் என்ன நினைக்கும்னு ஒரு அரசியல் தலைவருக்கு தோணணுமா வேணாமா? 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, திராவிட மாடல் ஆட்சி. இனிமே எப்பவுமே அவங்கதான் இருக்க போறாங்க. அப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஆட்சியில இருக்கணும்ட்டு உங்களுக்கு ஒரு அக்கறையே கிடையாது. இது இருக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு போலான்ற நினைப்புக்கு வந்துட்டீங்களா நீங்க? நான் என்ன சொல்றேன்னா மாலதி, நீங்க சொல்றது கரெக்ட். அவங்களும் இப்போ அப்படிதான் நம்பிட்டு இருக்காங்க. அது ஏடிஎம்கே கூட்டணி தேர்றது அவள் தான் இருக்கு, அது பிஜேபி தவி அவள் தான் காலியாவீங்க, நம்ம தான் திருப்பி வரப்போறோம்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ரைட்டு, நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்படியெல்லாம் நாம் நடந்து கொள்கிறோமே, மக்கள் முகம் சுளிக்க மாட்டார்களா, அருவருக்க மாட்டார்களான்ட்டு ஏன் உங்களுக்கு ஒருத்தருக்கு கூட தோணல? போய் உங்க அப்பனுக்கு கட்டி விட்றீங்க, உங்க மாமனாருக்கு கட்டி விட்றீங்க 2 கோடி ரூபாய்க்கு வாட்ச்சு. அதுவும் போன 2 வருஷத்துக்கு நியூ இயருக்கு முன்னாடி 1ஆம் தேதி டிவிஎஸ் குரூப் குழுமத்தை சேர்ந்த வேணு ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன் போய் பார்க்குற அன்னைக்கு இந்த வாட்சை கட்டிட்டு நிற்கிறாரியா சிஎம் ஃபோட்டோவில். அஃபிஷியல் ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுதியா? கர்நாடகாவில் சித்தராமையா இதே மாதிரி ஒரு வாட்சு கட்டிட்டார். நாங்கள் பிஜேபி பஞ்சாயத்தை இழுத்து திருப்பி கொடுத்துறாரு. டேய் வேணான்டா, நான் வாட்சை கட்டலடா இனிமேல்ட்டாரு, தெரியுமா? அப்போ இந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன வேணா பண்ணலான்ற நினைப்பு வந்துருச்சு தானே. நான் இந்த நேரத்தில் நமது பார்வையாளர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கோரிக்கையாகவே வைக்கிறேன். நாங்கள் உங்ககிட்ட உங்கள் அன்பை தவிர எதுவுமே கேட்டதில்லை. இன்றைக்கி ஒரு கோரிக்கையை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். இந்த புத்தாண்டில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது சொல்கிறதுக்கு கூட நீங்கள் அச்சப்படுவீங்க. தேர்தல் அறிவிக்கை வந்த பிறகு நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமும் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு மட்டும் போடாதீங்க. இதை ஒரு கோரிக்கையாக நீங்கள் சந்திக்கும் நபர்களிடத்திலெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக இவருக்கு போடுங்கலாம் நான் சொல்லலை, அது உங்கள் விருப்பம். ஆனால் திமுகவுக்கு மட்டும் தப்பி தவறி போட்டுறாதீங்க. 1996 அதிமுக அடைந்த தோல்வியை போல 1991 ராஜீவ் கொலையின் காரணமாக ஏற்பட்ட அனுதாப அலையின் காரணமாக திமுக அடைந்த தோல்வியை போல இந்த முறை திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு தொகுதியில் திமுக கூட்டணி கட்சிகளோ வெற்றி பெற்றால் கூட அது தமிழக மக்களின் அறிவுக்கு விடப்பட்ட சவால், அவர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதைத்தான் நான் உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறேன். தேரக்கூடாது.